காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள், எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள். கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை, கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை. வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், இது முதியோரின் காலம். பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம், பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம். காலம் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. அறிவியல், ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்வின் அனைத்து விஷயங்களையும் மூத்த குடிமக்களுக்கான இந்த அனுபவ நிகழ்ச்சியில் கேட்டு ரசி. வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர் ஸ்ரீதர், ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. அன்பு நண்பர்களே, ஒரு அதாவது ஆங்கிலேயர் ஆட்சியிலே அமெரிக்கா இருந்த காலகட்டத்தில், ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அமெரிக்கா இருந்தது. ஒரு காலகட்டத்தில் அமெரிக்கா என்ற ஒரு நாடு ஆங்கில ஆட்சியின் கீழ் இருந்தது. அப்போது சோப்பு தயாரிக்கும் குடும்பத்தில், சோப்பு தயாரிக்கின்ற ஒரு குடும்பத்தில் 10வது குழந்தையாக பிறந்தவர் தான் இந்த மனிதன். அந்த 10வது குழந்தையாக பிறந்த அந்த குழந்தையை அவன் தந்தை எப்படி ஆக்க வேண்டும் என்று நினைத்தார் என்றால், மாதா கோயிலில் பாதிரியாராக, சர்ச்சு பாதராக ஆக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் குடும்ப சூழலின் காரணமாக பள்ளியில் தொடர்ந்து படிக்க முடியவில்லை. அதனால் இந்த சிறுவன் தன் அண்ணன் நடத்திய அச்சுக்கூடத்திலே சென்று வேலை பார்த்தான். அந்த அச்சுக்கூடத்துக்கு வருகின்ற புத்தகங்களை எடுத்து படிக்க ஆரம்பித்தான். தன் அறிவை வளர்த்து கொண்டான். ஒரு முறை மழையிலே பட்டமிட்டுக் கொண்டிருந்தான். மழை பெய்கின்றது, இப்போது பெய்கின்ற மாதிரி ஒரு நாள் மழை பெய்கின்றது. அப்போது இவன் பட்டம் விட்டுக் கொண்டிருக்கின்றான். பட்டம் விட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மழை தண்ணீரானது பட்டத்தின் மீது படும்பொழுது அந்த பட்டத்தில் இருக்கின்ற உலோக கம்பி மின்சாரத்தை கடத்துகின்றது என்பதை கண்டுபிடித்து, அன்று அந்த இளைஞன் கண்டுபிடித்ததுதான் இடிதாங்கி. அன்று அந்த இளைஞன் கண்டுபிடித்ததுதான் இடிதாங்கி என்ற ஒன்று. யார் அந்த இளைஞன்? யார் அந்த அறிஞன்? பெஞ்சமின் பிராங்க்லின். பெஞ்சமின் பிராங்க்லின் என்ற ஒரு மனிதன் தான் மழையிலே பட்டம் இட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது, மழை தண்ணீர் பட்டத்தின் மீது படுகின்ற போது, அந்த பட்டத்தில் இருக்கின்ற உலோக கம்பியின் மீது படுகின்ற போது ஒரு விதமான அதிர்வை கண்டுபிடித்தான். அந்த அதிர்வை அடிப்படையாக கொண்டு அவன் கண்டுபிடித்ததுதான் இடிதாங்கி. அப்படிப்பட்ட பெஞ்சமின் பிராங்கினுடைய வாழ்க்கை வரலாற்றில் நீங்கள் படியுங்கள் அன்பு நேயர்களே. அடுத்ததாக ஒரு அற்புதமான செய்தி. அதாவது இயற்பியல் துறையிலே சர் சி வி ராமன் என்ற ஒரு மனிதர் இருந்தார். சர் சி வி ராமன் என்ற ஒரு மனிதன் இருந்தார். அந்த மனிதனுடைய அறிவை பற்றி சொல்வதற்கு ஒரு நாள் பத்தாது, ஒரு மாதம் கூட போதாது. இருந்தாலும் ஒரு செய்தியை நான் இந்த பதிவு செய்ய விரும்புகின்றேன். அன்பு நேயர்களே, எப்படி ஒரு மனிதன் தன்னம்பிக்கையால் வளர்கின்றான் என்பதுதான் இந்த உரையினுடைய நோக்கம். சர் சி வி ராமன் அவர்கள் இந்தியாவிலே அறிவியல் துறையில், குறிப்பாக இயற்பியல் துறையில் முதலாக நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி. 1924ஆம் ஆண்டில் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியராக பணியாற்றினார். அப்போது அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ராமன் அவர்களே
உங்களுக்கு நான் ஒரு விருந்து விரும்புகின்றேன், ஒரு விருந்து உங்களுக்கு கொடுக்க விரும்புகின்றேன், தயவு செய்து தாங்கள் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். சரி என்று ஒப்புக்கொண்டார். அந்த விருந்து நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் சர் சி வி ராமன் அருகிலே வந்து ஒரு கேள்வியை கேட்டார். ராமன் அவர்களே, உங்களுடைய அடுத்த சாதனை என்ன, உங்களுடைய அடுத்த சாதனை என்ன என்று கேட்டார். அப்பொழுது சற்றும் யோசிக்காமல், தாமதிக்காமல் சர் சி வி ராமன் அவர்கள் ஒரு அற்புதமான பதிலை சொன்னார், ஆழமான பதிலை சொன்னார். என்ன தெரியுமா? நோபல் பரிசு பெற வேண்டும் என்றுதான், நோபல் பரிசு பெற வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன், அதுதான் என்னுடைய அடுத்த சாதனை என்று கருதுகின்றேன் என்று சொன்னார். ஒரு சில ஆண்டுகளிலேயே ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு கிடைத்தது. இதுதான் தன்னம்பிக்கை. ஒரு குறிப்பிட்ட துறையில் நோபல் பரிசை பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஒரு செயல், ஒரு வார்த்தை, ஒரு கருத்து ஆழமாக இருந்ததால் அவரால் ஜெயிக்க முடிந்தது, வெற்றி பெற முடிந்தது. அன்பு இளைஞர்களே, அன்பு நேயர்களே, உங்களிடம் இந்த பதிவிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது என்னவென்றால், பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருக்கிறது. அதற்கு ஒரே வழி, முயற்சி செய்ய வேண்டும், தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். இந்த சமுதாயத்தில் நமக்கு பல அவமானங்கள் கிடைக்கும். இந்த சமுதாயம் நம்மளை ஒதுக்கி வைக்கும், நம்மளை விமர்சனம் செய்யும், கற்களை கொண்டு அடிக்கும். இவற்றையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் சாதிக்க முடியாது. அன்பு இளைஞர்களே, இறுதியாக இந்த பதிவிலே ஒரு செய்தியை கூறிவிட்டு உங்களிடம் இருந்து விடைபெற விரும்புகின்றேன். என்ன செய்தி? யாரை பற்றிய செய்தி தெரியுமா? ஒரு 8 வயது இளைஞன், சிறுவன், இளைஞன் என்று சொல்ல முடியாது, 8 வயது சிறுவன். தாயார் இல்லை, உயிரோடு இல்லை, தாயார் இறந்து விட்டார். தந்தையார் அந்த பையனை பாசத்தோடு வளர்த்து பள்ளிக்கு அனுப்புகிறார். பள்ளியிலே இருக்கக்கூடிய ஆசிரியர் அந்த பையனை, உனக்கு அறிவில்லை, வெளியே போய் இனிமேல் படிக்க வராது என்று விரட்டுகிறார். வீட்டுக்கு வந்த அந்த பையன் என்ன செய்கிறான் தெரியுமா? நாயை பிடித்து விளையாடுகிறான், புறாவை பிடித்து விளையாடுகின்றான், பூக்களை பறித்து விளையாடுகின்றான், இலைகளை பறித்து விளையாடுகின்றான். இப்பொழுது அந்த தந்தை சொல்கின்றார், நீ நம் குடும்பத்தின் அவமான சின்னம் என்று சொல்கின்றார். நாயை பிடிப்பதிலும் புறாவை வளர்ப்பதிலும் உன் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறாயே வீணாக, நீ நமது குடும்பத்தின் அவமான சின்னம் என்று சொன்னார். அப்படி சொல்லப்பட்ட அந்த சிறுவன் தன்னுடைய வீட்டின் கொல்லை பக்கத்தில் இருக்கின்ற செடிகள் பக்கத்திலே அமர்ந்தான். அந்த செடிகள் இருக்கின்ற இலைகளை பார்த்து கொண்டே இருந்தான். ஒவ்வொரு செடியையும், அதில் இருக்கின்ற இலைகளையும் பார்த்தான். போன வாரம் இந்த இலை இப்படி இருந்தது, இந்த வாரம் அதே இலை இப்படி மாறி இருக்கிறது என்று பார்த்தான். அந்த செடியிடம், அந்த இலையிடம் உட்கார்ந்து பேசினான். செடியிடமும், செடியில் இருக்கின்ற இலையிடமும் பேசினான். அந்த இலைகளை தொட்டு பார்த்தான். அந்த இலைக்கு என்ன பெயர் என்று கேட்டு பார்த்து தெரிந்து கொண்டான். பிறகு அவனுடைய கருத்து விலங்குகளுக்கு மாறியது. விலங்கை பற்றி தெரிந்து கொண்டான், பறவைகளை பற்றி தெரிந்து கொண்டான். பிறகு மனிதனுக்கு அவனுடைய பார்வை, கருத்து மாறியது. ஒவ்வொரு மனிதனையும் அவன் ஆராய்ச்சி செய்தான். ஆக மரம், செடி, கொடிகள் இருந்து ஒரு கருத்தை வளர்த்துக் கொண்டு பறவைகள், விலங்குகளுக்கு சென்றான். பறவைகள், விலங்குகளை ஆராய்ந்த பிறகு மனிதனுக்கு வந்தான். இறுதியாக ஒன்று சொன்னார், மரம், செடி, கொடிகளுக்கும், விலங்குகளுக்கும், பறவைகளுக்கும், மனிதர்களுக்கும் பொதுவான ஒரு கோட்பாடு இருக்கின்றன என்று கூறினான். அப்படி ஒரு பொதுவான கோட்பாட்டை கூறிய ஒரு மனிதன், ஒரு அறிஞன் யார் என்று கேட்டார். யார் என்று கேட்டால் டார்வின், சார்ல்ஸ் டார்வின் என்ற ஒரு அற்புதமான ஒரு மனிதர். அந்த மனிதரால் கொடுக்கப்பட்டதுதான் பரிணாம கொள்கை.
இப்படிப்பட்ட அரிய பெரிய அறிஞர்கள் இந்த சமுதாயத்தில் பிறந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் பட்ட அவமானங்கள் எத்தனை, அவசூல்கள் எத்தனை, ஏமாற்றங்கள் எத்தனை, சோதனைகள் எத்தனை, அத்தனை சோதனைகளையும் சாதனையாக மாற்றி காட்டியவர்கள் விஞ்ஞானிகள், அறிவியல் அறிஞர்கள். இப்படிப்பட்ட அறிவியல் அறிஞர்களுடைய வாழ்க்கையை ஒரு முறை புரட்டி பார்த்தால் மட்டும் போதாது. அவருடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் அவர்கள் பட்ட வேதனைகளையும் சோதனைகளையும் நாம் பார்த்து படித்து தெரிந்து கொண்டால் எதிர்காலத்தில் நம்மாலும் சமுதாயத்திற்கு அற்புதமான ஒரு நல்ல அறிவியல் கண்டுபிடிப்புகளை கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு பிறக்கும். காரணம், அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது 3 செய்திகள்: தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கடின உழைப்பு. நண்பர்களே, நேயர்களே, இந்த நேரம் வரை அமைதி காத்து என்னுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.